இப்போ டிஎம்கே பேரில் பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அதையெல்லாம் இப்போ ஒழிச்சிட்டாங்க. நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 40 ரூ. 200 வரைக்கும் அழுகணும். கமர்ஷியல் பில்டிங்கெல்லாம் ரூ. 100 200 வரைக்கும் பிடுங்கிடுவாங்க. வீடு கட்டினீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா ரூ. 40,000 பிடுங்கிடுவாங்க. இது பார்ட்டி ஃபண்டு. அது எல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் அப்ரூவலே கிடைக்கும். அந்த மாதிரி சிஸ்டமெல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. இந்த காசெல்லாம் யாருக்கு போகுது? அப்போ எத்தனை கோடிகள் இதனால் அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வீடு கட்டுறாங்க தமிழ்நாடு முழுக்க, எத்தனாயிரம் வீடுகள் கட்டுமானம் ஆகுது. அப்போ இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு இந்த பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிறதுல மட்டுமே இவங்க திருடி தின்னுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் இப்போ விஜய் வந்த உடனே ஒழிச்சிட்டார். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் யார் பண்ணாங்க சொல்லுங்கள்? வாயை மூடித்தான் இருந்தாங்க மக்கள். கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அந்தளவுக்கு அராஜகமும் அழிச்சாட்டியும் சர்வாதிகாரமும் எந்த வேலையும் காசு கொடுத்தா தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கொள்கையவே உருவாக்கி வச்சது இந்த டிஎம்கே தான். அதையெல்லாம் இப்போ ஒழிச்சனால தான் அவதூறுகளை பரப்புகிற வேலைகளை பார்த்து இப்போ திருடி திங்கிற கைக்கு அரிப்பு ஏற்பட்டுருச்சு. வாய்ப்புகள் இல்லை. எல்லா கதவுடைகளும் மூடிட்டாங்க. கல்குவாரி, மணல், இவங்க எதுலையெல்லாம் திருடிட்டு இருந்தாங்களோ அதில் எல்லாம் இப்போ முதன்மையாக கை வச்சு அந்த ஊழல்களையெல்லாம் ஒழிக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ விஜய் அவர்கள். இப்போ அதனால இவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் இப்போ திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. பல பேர் பைத்தியமே ஆயிட்டாங்க. அப்போ இந்த நேரத்தில் என்ன வேணாலும் அவர்கள் பண்ணுவாங்க. சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சீர்கேடை உருவாக்கி, அவப்பெயரை உருவாக்கி, இந்த அரசுக்கும் அரசு தலைமையேற்று இருக்கக்கூடிய முதல்வர் விஜய்க்கும் எப்பொழுதும் ஒரு கெட்ட பேரே நீங்காத ஒரு அவப்பெயரை உருவாக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்கிறாங்க திமுக காரர்கள். அது நல்லாவே தெரியுது. என்ன செய்தாலும் மக்கள் அவர் பக்கம் இருக்காங்க. இன்னொரு முறை மறுதேர்தல் வந்தாலும் கூட விஜய் தான் 200 சீட்டுக்கு மேலே வாங்கி அறுதி பெரும்பான்மையில் தனித்துவமாக ஒரு